அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவா டைரி. இந்த காணொளி யாழ்ப்பாணத்திலேருந்து நயினாதீவு நாகபூஷணி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு, அங்க இருந்து வந்த காணொளியா தான் இது அமையப்போகுது. முதலாவதா நாங்க யாழ்ப்பாணத்திலேருந்து குறிகாட்டுவான் என்ற இடத்துக்கு வேன்ல போயிருந்தோம். அந்த குறிகாட்டுவான் இடத்துல வேன விட்டுட்டு, அதில இருந்து நாங்க பஸ்ஸில இல்லாட்டி நடந்தும் போகலாம். நடந்து போற தூரத்தில தான் அந்த போட் எடுக்கிற இடம் இருக்குது. போட்ல வந்து 100 பேர் போகலாம். ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 100 இலங்கை மணி. நாங்க வந்து ஒரு போட் ஃபுல்லா ஆயிட்டுது. அதால வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். அடுத்த போட்டுக்காக. ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ஒருக்கா போட் இருக்குது. 25 நிமிடத்தில நயனாதீவு கோயிலுக்கு நாங்க போயிடலாம். அந்த போட் வந்து முதலாவதா நயனாதீவில இருக்கிற விகாரைக்கு போயிட்டு, அந்த விகாரையில இருந்து நயனாதீவு கோயிலுக்கு வந்து அந்த போட் வந்து போகும். நாங்க போட்டால இறங்கி திருப்பியும் பஸ் நின்டது. நாங்க நடந்தும் போகலாம், பஸ்ஸிலயும் போகலாம். அது உங்களோட விருப்பம். அந்த பஸ்ஸில வந்து சில பேர் வந்து நயினாதேவி கோயிலுக்கு பக்கத்தில இருக்கிற வீடுகள்ல இருக்கிற ஆக்களும் அந்த பஸ்ஸில வந்து அ ஸ் அ ஏறி போனாங்கள். நாங்க வந்து அந்த நாங்களும் அந்த பஸ்ஸில போயிருந்தோம். அந்த பஸ்ஸால இறங்கி கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து கடலை எல்லாம் வித்துக் கொண்டிருந்தாங்கள். கடலை விக்கிற ஒரு ஆச்சி வந்து எங்களுக்கு சொன்னாங்க, "உங்களோட செருப்பு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போங்கோ. போகும்போது கடலை கட்டாயம் வாங்கிக் கொண்டு போகணும்ண்டு." நாங்களும் சிரிச்சபடி, "ஓமம் எங்களுக்கு கடலை விருப்பம். நாங்க கடலை வாங்கிக் கொண்டு தான் போவோம்ன்னு" சொல்லிட்டு, எங்களோட செருப்புகளை எல்லாம் அந்த இடத்திலேயே கழட்டி குடுத்துட்டு, அங்க வந்து தேங்காயும், கற்பூரமும் இருந்தது. அப்ப தேங்காயும், கற்பூரமும் அங்கேயே வாங்கிக் கொண்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு நாங்கள் போன நேரம் வந்து 12 மணி. எங்களுக்கு வந்து அந்த நேரம் வந்து மதிய நேர பூசை நடந்தது. மதிய நேர பூசையையும் நாங்க அபிஷேகம் எல்லாம் செய்துட்டு, உள்ளுக்கு வந்து காணொளி எடுக்க இயலாது. தடை. அதால வந்து உள்ளுக்கு எந்தவித காணொளியும் எடுக்கையில. நாங்க கோயில்ல மதிய பூசைய முடிச்சுட்டு, அன்னதானம் தொடங்கிட்டுது. சரி அன்னதானம் சாப்பிடுவோம்ன்னு போயிருந்தோம். நான் அப்பாவோட கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முதல் போயிருந்தேன். அப்ப வந்து எனக்கு வாழ மடல்ல அங்க சாப்பாடு தந்ததா எனக்கு ஒரு நினைவு இருக்குது. ஆனா, இப்ப வந்து வாழை மடல் இல்ல. இலையில தான் தந்தாங்கள். ஆனா, அந்த இலையில சாப்பிட்ட சாப்பாடும் ஒரு அமுதம் மாதிரி இருந்தது. ஏனென்றா, நாங்க சென்ற நேரம் வந்து 12 மணி. நல்ல பசி வேற. அந்த உப்பு காத்துக்கு வந்து அந்த சாப்பாடு ஏதோ ஒரு நாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்ட மாரி தான் அந்த சாப்பாடு இருந்தது. வாழை இலையில சோறு, பருப்பு, பூசணிக்காய், மற்றது சாம்பாரும் தந்திருந்தாங்க. உண்மையாவே அந்த சாப்பாட சொல்ற அளவுக்கு அத வந்து எவ்வாறு வாயால சொல்லலாம்ன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு அமுதமா இருந்தது. அதுல 100, 150 பேரு கிட்ட இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. சரியென்று நாங்க சாப்பிட்டு முடிஞ்ச உடனே, நாங்க போன எங்களுடைய ஆக்களோட அப்படியே திருப்பியும் அதே போட்ல வந்து அடுத்த போட்ல வந்து நாங்க வந்துட்டோம். வரும்போது வந்து புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயில். 1000 தூண் உள்ள கோயில் என்று அதுக்கு ஒரு சிறப்பு பேரும் இருக்குது. அங்க வந்து நாங்கள் ஒருக்கா தரிசிச்சுட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு, அங்கேயும் போய் கும்பிட்டுட்டு, அப்படியே யா புங்குடுதீவுல இருந்து வேலன வந்து பண்ண வந்து யாழ்ப்பாணம் வந்துட்டோம். இந்த காணொளி ஜஸ்ட் ஒரு திடீரென்று போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதால, இந்த காணொளிய வந்து 100 வீதமா என்னால எடுக்க முடியல. அடுத்த தரம் போகும்போது உங்களுக்கு நிறைவான காணொளியா என்னால உங்களுக்கு தர முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, எந்த காணொளிய முழுமையா நீங்க பாருங்க. இப்படியான வீடியோக்கள் தொடர்ந்தும் சிவா டைரி என்ற யூடியூப் சேனல்ல வந்து கொண்டிருக்கும். மேலும் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவுல நாங்கள் உங்கள சந்திப்போம். நன்றி, வணக்கம்.